உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியூடாக படித்து சுவைத்த இலக்கிய பிரதிகள் அல்லது இலக்கியம் சாராத பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சம நேரத்திலே எங்கள் மண்ணிலே பல்வேறுபட்ட இலக்கிய பணிகளையும் ஆற்றி முதுமையின் காரணமாக தங்களுடைய நீண்ட இலக்கிய பயணத்திலே இருந்து பலர் விடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலும் நாங்கள் வாழ்கிறோம். அவர்கள் வாழும் போதே மதிப்பளிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற வகையிலே அந்த இலக்கியவாதிகளுக்குரிய மதிப்பளிப்புகள் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் நிகழ்ந்திருந்தாலும் கூட அவர்களுடைய மறைவுக்கு பின்பும் கூட அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. சடுதியாக ஈழத்து தமிழ் இலக்கிய பரப்பு அல்லது படைப்பிலக்கிய பரப்பு பல அற்புதமான மூத்த இலக்கிய ஆளுமைகளை இழந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியிலே மலையகம் தந்திருக்கக்கூடிய மிக அண்மையிலே மறைந்திருக்கக்கூடிய அந்தணி ஜீவா அவர்களினுடைய இலக்கிய பங்களிப்புகளை அல்லது அவருடைய படைப்புகளுக்கு ஊடான ஒரு பார்வையாக அவரினுடைய நினைவுகளுக்கான ஒரு சமர்ப்பணமாக வழங்குகின்ற வகையிலே இன்றைய நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையிலே அவர் வாழ்கின்ற காலத்திலேயே ஜீவநதி சஞ்சிகை பரணிதரன் அவர்களினுடைய அந்த முயற்சியினாலே ஆளுமை சிறப்பிதழ்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பவள விழா கண்டு வாழ்ந்த ஒருவர் அந்தணி ஜீவா அவர்கள் மலையக இலக்கிய வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு நாமமாக தன்னுடைய பல்துறை சார்ந்த பங்களிப்புகளுக்கூடாக மலையக இலக்கியத்துக்கு வளம் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு தனி மனித வரலாறாக மலையக தமிழ் இலக்கிய படைப்பிலக்கிய வரலாற்றின் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக வாழ்ந்து பலரையும் ஆவணப்படுத்தி பல மலையகம் சார்ந்த பல்வேறு வகையான இலக்கிய முயற்சிகளை ஆவணப்படுத்தி கொழுந்து என்ற ஒரு சஞ்சிகையினுடைய ஆசிரியராக இருந்து அந்த சஞ்சிகை கூடாக பணியாற்றி என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு பதிப்பாசிரியராக பல நூல்களை வெளியிட்டு பல சிறுகதை கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு என்று அந்தணி ஜீவாவினுடைய இந்த பங்களிப்பு என்பது மகத்துவமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அவரை நினைக்கின்ற வகையிலும் அவரை தொடர்ந்து கூட ஈழத்தின் பல மூத்த படைப்பாளிகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த அந்தணி ஜீவா அவர்களினுடைய இந்த பங்களிப்புகள் என்பன மலையக தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக மலையகத்தினுடைய பெண் கவிதை ஆளுமைகளை அவர் இங்கே குறிஞ்சி மலர்கள் என்ற குறிஞ்சி குயில்கள் என்ற பெயரிலும் குறிஞ்சி மலர்கள் என்ற பெயரிலும் தொகுத்திருக்கக்கூடிய அந்த நூல்களுக்கூடாக மலையக பெண் படைப்பாளுமைகளை ஆவணப்படுத்தி இருக்கிற அவருடைய முயற்சி என்பது விதந்து பார்க்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஈழத்தை பொறுத்தவரை பெண் ஆளுமைகளினுடைய விடயங்கள் பல காலந்தோறும் தொகுப்புகளாக வந்திருக்கின்றன. ஆனால் மலையகத்தை பொறுத்தவரை மீனாட்சி அம்மை காலத்திலே இருந்து நல்லம்மா வரை அவர் பலரையும் இங்கே சமகால மலையக பெண் எழுத்தாளுமைகளினுடைய சிறுகதைகளை தொகுத்து கவிதைகளை தொகுத்தெல்லாம் நூல்களை ஆக்கி தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை அந்தணி ஜீவா அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார். காலம் என்றைக்கும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பணியாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். அதுபோல மலையக இலக்கிய பேரவையின் சார்பாக அந்தணி ஜீவாவால் மலையக இலக்கிய பேரவை என்பதே அந்தணி ஜீவாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற வேளையிலே சிவி சில சிந்தனைகள், தேசபக்தன் கோ நடேசையர், பத்திரிகையாளர் நடேசையர் ஆகிய சாரல் நாடன் படைத்த நூல்கள், எனது தியாக யந்திரங்கள் மற்றும் கூடைக்குள் தேசம், இது சூனா முரளிதரன் அவர்கள் பதிவு செய்கிற ஒரு கட்டுரைக்குள்ளாலே வருகிற விடயம். இப்படி பலருடைய இந்த நூல்களை எல்லாம் பதிப்பித்து தந்திருக்கக்கூடிய நூல் பதிப்பு முயற்சிகளில் கூட அந்தணி ஜீவா அவர்களினுடைய பங்களிப்பு என்பது மலையகத்தை பொறுத்தவரை அந்த பதிப்பு முயற்சிகளுக்கு ஊடாக மலையகத்திலே நூலை வெளியிட முடியாமல் இருந்த மிக வறுமை பட்டிருந்த பல எழுத்தாளுமைகளை இலக்கிய உலகிற்கு வெளிச்சம் போட்டு தந்த ஒரு ஒப்பற்ற பணியை மலையக இலக்கியவாதியாக மலையக இலக்கியவாதிகளுக்கே நிகழ்த்தி இருக்கக்கூடிய
சிறப்பை கூட நாங்கள் அந்தனி ஜீவா அவர்களினுடைய பங்களிப்பாக இங்கே பார்க்கிறோம். அந்த வகையிலே நிறைய இலக்கியங்கள், பன்னாமத்து கவிராஜருடைய விடயங்கள், 39 கொழுந்து இதழ்களை தொடர்ச்சியாக நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்றெல்லாம் பார்க்கிற பொழுது, அதைவிட ஈழத்திலே முதலாவது, அதாவது ஈழத்தில் தமிழ் நாடகம் என்ற நூலை எழுதிய சிறப்பும் கூட, குறிப்பாக அந்தனி ஜீவாவினுடைய நாடக பங்களிப்புகள் என்பது கூட மிக முக்கியமான விடயங்களாக இன்றைக்கு மலையகத்து இலக்கிய உலகில் பேசப்படுகிறது. தலைநகரில் தமிழ் நாடகம் என்பது அவருடைய ஒரு முக்கியமான நூலாகவும் இருக்கிறது. மலையக இலக்கிய வரலாற்றை விரிவாக சொல்லுகின்ற மலையகமும் இலக்கியமும் என்பது மிக முக்கியமான அந்தனி ஜீவாவினுடைய ஒரு சிறந்த முன்னோடி முயற்சி என்று சொல்லலாம். அதுபோல மலையக தமிழ் இலக்கியத்துக்கு முஸ்லிம் எழுத்தாளர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்புகளை கூட நூல்களாக தொகுத்து அவர் தந்திருக்கிற தன்மை, மகளிர் தினத்தையொட்டி 12 பெண் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை தொகுத்து அவர் மலையகத்தினுடைய சிறுகதையாளர்களாக அடையாளப்படுத்தி இருக்கிற தன்மை, இப்படி பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மலையக தொழிற்சங்க வரலாறு மிக முக்கியமான ஒரு ஆவணப்படுத்தலை கூட அந்தனி ஜீவா அவர்கள் தான் செய்திருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற நூல், இவருடைய ஒரு நூல் 2000 ஆண்டு பூபாலசிங்கம் நூல் நிலைய வெளியீடாக வெளிவந்திருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். அதிலே நிறைய பேரை அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். தனியே மலையகத்தை சேர்ந்தவர்களை என்று அல்ல, மலையகத்தை சாராத படைப்பாளிகளை கூட, அவர்களுடைய பங்களிப்புகளை கூட மலையகத்தோடு இணைத்து அல்லது இணையாத வகையிலும் கூட ஆவணப்படுத்துகின்ற ஒரு பரந்த சிந்தனை நோக்கு அந்தனி ஜீவாவிடம் இருந்திருக்கிறது என்பதை அவருடைய இந்த படைப்புலகத்துக்கூடாக அவர் செய்துவிட்டு போன பணிகளுக்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் பல பணிகளை நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிக விரிவான பல பணிகளை தானே ஒரு படைப்பாளியாக, தானே ஒரு பதிப்பாசிரியராக, தானே ஒரு சஞ்சிகையாளராக, பலருடைய இலக்கியங்களையும் ஆவணப்படுத்துகின்ற ஒரு ஆவணப்படுத்துனராக என்று சொல்லி மலையக இலக்கியத்தை செழுமை சேர்த்து விட்டு போயிருக்கக்கூடிய தனிமனித ஆளுமைகளில் வைத்து போற்றப்பட வேண்டிய ஒருவர் அந்தனி ஜீவா அவர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்பதை அவர் எங்களுக்கு விட்டு செல்கின்ற அறுவடைகள், அவர் மறைந்து போனாலும் அவரால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியங்களும் சரி, அவர் வாழ்ந்த காலத்தில் மலையக தமிழ் இலக்கியத்துக்கும் சரி, மலையக தமிழ் சமூகத்துக்கும் சரி ஆற்றிவிட்டு போகின்ற பணிகள், அவர் பல இடங்களிலே மலையகத்தை விட்டு கொடுப்பதில்லை. அதனாலே சில வேளைகளிலே அவரை ஒரு கலக குரலாக கூட சிலர் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கலக குரலுக்கு பின்னால் இருக்கிற நியாயங்கள், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சமரசங்களுக்கு அப்பால் மலையகத்தை நிலைநிறுத்தி நிமிர்த்தி விட்டு போன ஆளுமைகளில் ஒருவராகத்தான் நாங்கள் அந்தனி ஜீவா ஐயா அவர்களை பார்க்கிறோம். எனவே இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பது அவருடைய மற்றும் ஒரு வித்தியாசமான நூலாக அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான நூல் முயற்சிகள், குறிப்பாக மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் கூட அல்லது மொழிபெயர்ப்பு சார்ந்த பதிப்புகளை கூட அவர் மலையகத்துக்காக ஆற்றியிருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். இவருடைய படைப்பு ஆளுமைகளுக்கூடாக, குறிப்பாக தலைநகரில் தமிழ் நாடக அரங்கு என்பதை குறித்து மறைந்தாலும் எங்கள் மனங்களில் வாழ்கிற கலாமணீஸ்வர் அவர்கள் இங்கே ஒரு அற்புதமான கட்டுரையை தந்திருக்கிறார். இதற்கூடாக நாங்கள் ஒரு தரிசனமாக அந்தனி ஜீவாவினுடைய நாடக பங்களிப்புகளை பற்றி விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்தனி ஜீவா அவர்கள் மலையகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அது பிறப்பிடம் மலையகமாக இருந்தாலும், ஒரு தொழில் நிமித்தமாக நீண்ட காலம் கொழும்பிலே வசித்தவர் என்பதை கருத்தில் கொண்டும் இந்த தலைநகரில் தமிழ் நாடக அரங்கு என்பதை எழுதுவதற்கு அவர் மிக பொருத்தமானவராக இருந்தார். தலைநகரில் இருந்து கொண்டு அவர் தமிழ் நாடகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். எனவே அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற தேவை நிமித்தம் அவரால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல மலையகமும் இலக்கியமும், இது பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். மலையக தமிழ் இலக்கியம் பற்றி பல நூல்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும், ஒரு தொடக்க புள்ளியாக இவற்றை தொகுத்து எழுதுவது, மூலங்களிலிருந்து தேடி தொகுப்பது, ஒரு முறையான வரலாற்றை சொல்வது என்பதில் இருக்கக்கூடிய சவால்களை தாண்டி தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆவணப்படுத்தல் சிந்தனை சார்ந்து மலையகத்தின் இலக்கியத்தை
ஆவணப்படுத்திய ஒரு முன்னோடியாக கூட நாங்கள் அந்தனி ஜீவா ஐயாவை பார்க்கிறோம். அதுபோல மலையக இலக்கிய தொழிற்சங்க வரலாற்றை ஆவணப்படுத்திய அந்தனி ஜீவா என்று சொல்லி முருகபூபதி ஐயா ஒரு கட்டுரையை தந்திருக்கிறார். மலையக இலக்கிய தொழிற்சங்கம், மலையகத்திலே பல்வேறு வகையான தொழிற்சங்கங்கள் இருக்கும் அவருடைய சமூக நிலை சார்ந்து. ஆனால் இலக்கிய தொழிற்சங்க வரலாறு என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஆவணப்படுத்தி அதிலே இயங்கியவர்களை எல்லாம் அவர் இங்கே சிறப்பான முறையிலே ஆவணப்படுத்தி இருக்கிற தன்மைகளை பார்க்கிறோம். அதுபோல தன் வரலாறாக கூட சிறகு விரிந்த காலம் என்று அவர் தன்னுடைய வரலாற்றையே சொல்லிவிட்டு சென்றிருக்கிற, தான் இந்த மலையகத்திலே பிறந்து வளர்ந்து அனுபவித்த அந்த அனுபவங்கள், இலக்கியத்துக்கூடாக தன்னுடைய பயணம் போன்ற பல விஷயங்களையும் ஒரு தன் வரலாறாக சிறகு விரிந்த காலம் என்பது அற்புதமாக எங்களுக்கு தந்திருக்கிறது. காந்தி நடேசையர் என்று நடேசையருடைய அந்த சிறப்புகளை கூட ஒரு தனி நூலாக அந்தனி ஜீவா அவர்கள் தந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கொழுந்து, அந்த சொல்லே மலையகத்துக்கே உரிய ஒரு தனித்துவமான தேயிலை தோட்டத்தோடு சேர்ந்த அந்த சொல்லை தன்னுடைய சஞ்சிகைக்கான ஒரு சொல்லாக ஒரு தலைப்பாக இட்டுக்கொண்டு 39க்கும் மேற்பட்ட கொழுந்து சஞ்சிகைகளை வெளியிட்டதன் ஊடாக அந்த சஞ்சிகை களங்களுக்கூடாக தலைமுறைகள் தாண்டி மலையகத்திலே தமிழ் இலக்கியம் படைப்பிலக்கியம் வளர்வதற்கான களம் கொடுத்த ஒருவர் என்ற வகையிலும் கூட அந்தனி ஜீவா ஐயா அவர்கள் மறக்கப்பட முடியாத ஒருவர். அது பற்றி ஒரு விரிவான கட்டுரையை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பார்ந்த தமிழ்துறை விரிவுரையாளர் கலாநிதி MM ஜெயசீலன் சார் அவர்கள் சிறப்பான முறையில் ஒரு விரிவான ஆய்வு தேடலோடு இந்த கொழுந்து சஞ்சிகை பற்றிய ஒரு மிக விரிவான உள்ளடக்க சிறப்புகள் அதிலே அவர் வெளிக்கொணர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இங்கே அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். மலையக கலை இலக்கியத்தின் மறுமலர்ச்சி பாதையில் வரலாற்று சுவடுகளாக அந்தனி ஜீவாவின் ஒரு வானம்பாடியின் கதை என்று இன்னும் ஒரு அவருடைய இலக்கிய படைப்பு குறித்து கந்தர்மடம் அஜந்தன் அவர்கள் ஒரு அற்புதமான பதிவை இங்கே தந்திருக்கிறார். இந்த பதிவுகளுக்கூடாக எல்லாம் பயணிக்கிற போது நாங்கள் அந்தனி ஜீவாவினுடைய பல முகங்களை, ஒரு இத்தனை முகங்களுக்கும் அவர் சொந்தக்காரராக இருந்திருக்கிறாரா என்று வியக்கக்கூடிய வகையிலே மலையக தமிழ் இலக்கியத்துக்கு அவர் ஆற்றிவிட்டு போயிருக்கக்கூடிய பணி என்பது மகத்துவமானது. சிறுவர் இலக்கியத்தை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. திருந்திய அசோகன் என்பது அவருடைய ஒரு சிறுவர் நாவலாக எழுதப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கிறது. அதுபோல இறுதியிலே அந்தனி ஜீவாவும் நானும் என்று சொல்லி வதிரிசி ரவீந்திரன் அவர்கள் கொழும்பிலே அதிக காலம் இவரோடு இணைந்து பணியாற்றிய வகையிலே இவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த நட்பின் நினைவுகளை பேசியிருக்கிறார் அந்தனி ஜீவாவும் நானும் என்று. இப்படியாக இந்த ஜீவநதியினுடைய இந்த பயணத்துக்குள்ளாலே ஒரு முழு தரிசனமாக பார்க்கிற போது மலையக தமிழ் இலக்கியம் பல அற்புதமான தனி மனித ஆளுமைகளை தந்திருக்கிறது. வரலாற்று சுவடுகளாக அவர்கள் ஆற்றிவிட்டு போன பணிகள் நிச்சயமாக காலத்தால் வீண் போகாது. அவர்கள் உரமாக்கி விட்டு போன அந்த விதைகளில் இருந்து நாளைய தலைமுறைக்கான விருட்சங்கள் உருவாகும் என்ற நம்பிக்கைகளுக்கான உரமாக அவர்களுடைய நினைவுகளும் பணிகளும் என்றும் போற்றப்பட வேண்டும். அதுதான் இத்தகைய மூத்த ஆளுமைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உண்மையான அஞ்சலிகளாக இருக்கும். இவர்கள் விட்ட இடங்களில் இருந்தெல்லாம் எங்களுடைய இலக்கிய பயணத்தை தொடர்வதும் இயன்றவரை இவர்கள் ஆற்றிவிட்டு போன பணிகளைப் போல எங்களாலும் இயன்றவரை இந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலே எங்கள் பிரதேசம் சார்ந்த இலக்கியங்களை உயர்வடைய செய்வதற்காக நாங்களும் பணியாற்ற திட சங்கற்பம் கொள்வதுமே இத்தகைய பேராளுமைகளுக்கு நாங்கள் செலுத்துகின்ற உயர்ந்த அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி, அந்தனி ஜீவா அவர்களினுடைய உடலால் அவர் மறைந்து போனாலும் அவருடைய படைப்புகளும் அவர் ஆற்றிவிட்டு போன பணிகளும் என்றும் கால வெள்ளத்தால் அழியாமல் மலையக தமிழ் இலக்கிய வரலாற்றில் அவருக்கென்று ஒரு அழியாத தடத்தை என்றைக்கும் நினைவில் கொள்ளும். ஜீவநதியில் கூட அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய அந்த வரலாற்று அனுபவங்களை கூட எழுதியிருக்கின்றார். எனவே ஜீவநதி சஞ்சிகை ஒரு நன்றி கடனோடு அவர் வாழுகின்ற காலத்திலேயே இந்த சிறப்பிதழை தந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் மறைந்து போனாலும் அந்த நினைவுகளை இந்த இதழூடாகவே பேச கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சங்கப்பலகையினுடைய மற்றும் ஒரு படித்ததை சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.